வணக்கம். நான் உங்க புனிதா. நாம சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் நிறைய தப்பு செய்வோம். அதனாலேயே பின்னாடி நமக்கு நிறைய கஷ்டம் வரும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்துல இருக்கும் பொழுது நம்ம முன்னாடி இருக்கிற எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பிடுவோம். புதுசா ஒரு உறவு வந்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம மனசுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதுவே பின்னாடி நமக்கு கஷ்ட காலத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. நாம கஷ்டமா இருக்கும் பொழுது கூட ஓரளவுக்கு நிதானமா செயல்படுவோம். ஏன்னா இந்த தப்பு இந்த கஷ்டம் மறுபடியும் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா சந்தோஷமா இருக்கும் பொழுது நாம செய்யறது எல்லாமே சரி, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சரியானவங்க அப்படின்ற கண்ணோட்டத்துலதான் நாம இருப்போம். அதாவது முன்னாடி இருக்கிறவங்க நம்ம கூட ரொம்ப நல்லா பழகுறாங்க பேசுறாங்கன்னா அந்த சந்தோஷத்துல நம்ம எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவோம். அது பின்னாடி நமக்கு பிரச்சனையா மாறும். அது மட்டும் இல்லாம நம்ம மேல ஓவர் கான்பிடென்ட் வந்துடும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது. அப்போ இது பாத்தீங்கன்னா சந்தோஷமே இருக்கக்கூடாதா, அதுக்காக தானே நம்ம வாழறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன அப்படின்னா, நாம சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் அதிகமான கவனத்தோட இருக்கணும். ஓகேங்களா? எப்ப நாம கஷ்டமா இருக்கும் பொழுது நிதானமா இருக்கணும், கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றோமோ, அதை விட அதிகமா சந்தோஷமா இருக்கும் பொழுதும் நிதானமா அமைதியா இருக்கணும். அப்போ நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலுமே நாம நிலையான ஒரு மனநிலையோட இருக்கணும். ரொம்ப கஷ்டம் இருக்கும் பொழுது ரொம்ப ஒடுக்கி போயிட்டு கஷ்டப்படவும் கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது நிதானம் இல்லாம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவும் கூடாது. எப்பவுமே ஒரே மாதிரியான மனநிலையில இருக்கணும். அப்போ எப்படிங்க அப்ப சந்தோஷமா இருந்தது நம்ம வெளிப்படுத்த கூடாதா? எப்படி நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது ரொம்ப நிதானமா நம்ம பேசுறது யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசணும். கான்சியஸோட இருக்கணும். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சந்தோஷமா இருக்கும்போது தலைக்கால் புரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அங்க நடக்கிற தப்பு தான் பின்னாடி பிரச்சனையா வரும். இப்போ சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னுவாங்க. அந்த பயம் ஏன் வருது? அப்போ இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு தப்பு செஞ்சிடறோம் இல்லையா? அந்த தப்பு தானே நாளைக்கு நமக்கு கஷ்டமா வரப்பொழுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நிதானத்தோட இருக்கணும். என்ன பண்றோம், என்ன பேசுறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம கூட யாரு வராங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவங்க கிட்ட எல்லாத்தையுமே பேசுறோமா, நம்ம செய்யறது கரெக்டா தான் செய்யறோமா, நம்ம ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப அகந்தை. அவரோட நினைப்பு என்னன்னா, தன்னை பார்த்து எல்லாருமே வணங்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அந்த முனிவருக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயந்து மரியாதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவே அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். என்னை பார்த்து எல்லாருமே வணங்குறாங்க அப்படின்ட்டு அவர் அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்துல அவர் இருப்பாரு. அந்த காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒரு காட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு ஆடு, செம்மறி ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆடு மனிதனை பார்த்தா என்ன பண்ணும்னா, முட்டுறதுக்கு ரெடியா இருக்கும். அது காட்டுக்குள்ள இருக்கிற ஆடு இல்லையா? அப்ப அந்த ஆடு முட்டை போகுது. முட்டை போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வருதா? நீங்க படத்துல கூட பார்த்திருக்கலாம். ஆடு ஒருத்தர் முட்டும் பொழுது 4 அடி பின்னாடி போகும். கரெக்டா? அதாவது இந்த புலி பதுங்குன்னு சொல்லுவாங்க, பாயறதுக்கு முன்னாடி பதுங்குன்னு. ஆடுமே அப்படிதானே, 4 அடி பின்னாடி போகும். அதுக்கப்புறம் தலைய குனியும். ஏன்னா அது முற்றத்துக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் அதோட லாங்குவேஜ் அது காமிக்கும், பாடி லாங்குவேஜா காமிக்கும். பின்னாடி போயிட்டு தலைய குனியும். இதை பார்த்த முனிவர் என்ன பண்றாரு, ஆடு கூட நமக்கு மரியாதை கொடுக்குது பாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மனுஷங்க தான் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இந்த 5 அறிவு இருக்க ஆடு கூட நமக்கு மரியாதை கொடுக்குதுன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஓகேங்களா? ஆனா உண்மையில என்னன்னா, இந்த ஆடு முட்டுறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு, பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ 4 அடி பின்னாடி போயிட்டு தலையை குனிஞ்ச அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா, ஒரே வேகத்தோட முனிவரை முட்டிடுது. கரெக்டா? இப்போ அந்த முனிவர் யோசிக்கிறாரு, அடடா அது நமக்கு மரியாதை கொடுக்கல, நம்மள முட்டுறதுக்காக அது பதுங்கி இருக்கு, பாயறதுக்காக அது பதுங்கி இருக்கு, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் உணர்றாரு. இப்போ முனிவர் அவர் பெரிய ஆளு, அவருக்கு எல்லாமே தெரியும். எதுக்காக ஆடு பின்னாடி போகுது அப்படிங்கறத அவரால கணிக்க முடியும். சாதாரண மனிதர்கள் கூட கணிப்பாங்க. ஆனா அவருக்கு ஏன் அது தோணல அப்படின்னா, அவரோட அந்த சந்தோஷமான மனநிலை. என்ன பார்த்து கூட
ஆடு வணங்குதுடா அப்படின்றது அந்த ஒரு மனநிலையில என்ன ஆகுதுன்னா எதுக்காக ஆடு பின்னாடி போகுது அப்படிங்கறத அவர் யோசிக்கல. இதே தப்புதான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது பண்ணிடுவோம். நம்ம முன்னாடி நடக்கிறது நமக்காக தான் நடக்குது, நம்ம சந்தோஷத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுப்போம். அது நமக்கு பின்னாடி பிரச்சனையில முடியும். அப்போ எப்பவுமே என்ன நடக்குது அப்படிங்கறத கான்சியஸா இருக்கணும். அப்போ இப்ப நான் சொல்றேன், நான் அப்படி இருப்பேன்னு கேட்டா இது என்னோட அனுபவத்துல தான் நான் சொல்றேன். நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். அந்த தப்பு இனிமே நடக்க கூடாது அப்படிங்கறதுல நான் கான்சியஸா இருக்கேன். ஏன்னா அனுபவிச்சாச்சு, நிறைய அனுபவிச்சாச்சு இந்த மாதிரி. சோ அதை நான் அவகிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க கேட்கலாம், அப்ப நீ என்ன பெரிய ஆளா அப்படின்ட்டு. இல்லவே இல்லைங்க, நல்லா அடிபட்டாச்சு, நிறைய பேரை பார்த்தாச்சு, உணர்ந்துட்டேன். நான் சந்தோஷமா இருக்கும்போது செஞ்ச தப்பு தான் பின்னாடி எனக்கு கஷ்டமாலாம் வந்திருக்கு. சோ அதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது கான்சியஸா இருங்க. யாரையுமே அப்பட்டமா நம்பிடாதீங்க. அதுவும் ஒரு என்ன சொல்றதுன்னா நமக்கு புதுசா வேலை செய்யற இடத்துலயோ இல்ல குடும்பத்துக்குள்ளவோ ஒரு புது நண்பர் நம்ம கிட்ட ரொம்ப நல்லா பழகுறாரு அப்படின்னா எடுத்த உடனே உங்க வேலையை பத்தியோ இல்ல உங்க ஃபேமிலியை பத்தியோ எதையுமே அளவுக்கு அதிகமா ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அந்த ஆபீஸ்ல ப்ரீவியஸா முன்னாடி என்னென்ன நடந்துச்சு இதெல்லாம் நம்ம ஷேர் பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா இங்க எல்லாருமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய மனிதர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ எல்லார்கிட்டயுமே ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அது ஃப்ரெண்டா இருந்தாலும் இல்ல ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆகக்கூடிய ஒரு புது நபரா கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே சரி, சொசைட்டில கூட இருக்கட்டும், நாம நிதானத்தோட பழகணும். ஏதோ நமக்கு புதுசா கிடைச்சிச்சு அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப படக்கூடாது. படலாம், சந்தோஷப்படுறதுல தப்பில்லை. அது நிதானமான சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு நிலையா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நிதானத்தோட இருக்கணும். நிதானத்தோட சேர்ந்த சந்தோஷம் தான் நிலையான சந்தோஷம். நிதானம் இல்லாத சந்தோஷம் நிலையற்றது, அது சீக்கிரமாவே போயிடும். அதனாலே நமக்கு கஷ்டம் வரும். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க அண்ட் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான டாபிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ டேக் கேர். தேங்க்யூ.